ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாட்டர்டே விலாக். என்னென்னு பார்க்கலாமா? என்னடா எடுத்தோடனே நத்தையை காமிச்சிட்டு சமைக்கிற வீடியோ காட்டுறேனே, நத்தை தான் சமைக்கிறேன் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அது வேறு யாரும் இல்லை, என்னுடைய சிஸ்டரோட குட்டி 2 குட்டி வாண்டும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். சரி, தம் பிரியாணி செய்யலாம், குக்கரில் எப்போவுமே செய்கிறோமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சரி இதில் செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். பாதியில் தான் வீடியோ எடுத்தேன், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனியனும் பச்சை மிளகாய் ஸ்பைசஸ்லாம் போட்டாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, எங்கள் தென்னை மரத்துலேருந்து நிறைய தேங்காய் விழுந்துருந்துச்சு. அதை எங்கள் வீட்டுக்கார் அதை உரித்து ஒன்று ஒன்றா எடுத்துட்டாங்க. எங்கள் அக்கா பசங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு, நான் தான் அதை வாங்கி வைப்பேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பிரியாணி ஏதாவது ஆகிடப்போகுதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு, அப்புறம் அதுக்கு சரி நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அரிசியும் நம்ம எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டே நான் ஊற போட மாட்டேன், ஏன்னா அது அரிசி உடஞ்சிரும்னு நினைப்பேன். கொஞ்சம் நடுவில் தான் நான் அரிசியை இது பண்ணுவேன். எங்கள் அக்கா அரிசி எடுக்க சொன்னால் அதில் விளையாடிட்டு இருந்தா உட்காந்து. இந்த வேலையெல்லாம் பார்த்தது எங்கள் அக்கா அரிசி போட்டு விளையாடினதுன்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா ஸ்பைசஸாக அப்போ தேவைக்கு தான் நாங்கள் அரைச்சோம். அதை வேற போட்டுட்டு அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து என்ன டொமேட்டோவும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிடணும். எல்லாமே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணியாச்சு, அதுக்கு தேவையானதெல்லாம். அதுக்கு நல்லா ஈஸியாக இருந்துச்சு ஒன்று ஒன்றா நம்ம செய்கிறதுக்கு. டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சரி என்ன பண்ணுறாங்க எங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தேங்காயெல்லாம் உரிச்சிட்டாங்களா, கொஞ்சமாக அது 2-3 உரிச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனால் ஒரு 3 இது உரித்து வச்சுருந்தாங்க. சரி, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணோம். மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா, வாட்டவர் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் மிக்சிங் பண்ணோம். எல்லாமே போட்டோம், தேவையானதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன போட்டோம், கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு தயிரும் கொஞ்சம் ஊற்றணும். கரம் மசாலா வீட்டில் அரைச்சி நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், அதை தான் நான் ஆட் பண்ணேன். நீங்கள் எது ஆட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வீட்டில் செய்கிறது தான் ரொம்ப மோஸ்ட்டாக பிடிக்கும், இந்த கடையில் வாங்குறத விட. அதனால் அவங்க டிபார்ட்மெண்ட், நான் செய்வேன்லாம் நினைக்காதீங்க. பேசிக்கலி ஐம் சோம்பேறி. இதுக்கு நடுவில் எங்கள் அக்கா டீ பைத்தியம். டீ கண்டிப்பாக எனக்கு வேணும்னு சொல்லி டீயை ஒரு பக்கம் போட்டுட்டு, அவൾക്ക് டீ குடித்தாதான் அவள் உயிரே வாழ்வா. அந்த மாதிரி யாரெல்லாம் உங்கள் வீட்டில் டீ பைத்தியம்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கேர்ட்லாம் அதுக்கப்புறம் ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் டீ ரெடி ஆகுது, ஒரு பக்கம் பிரியாணி ரெடி ஆகுது. இதுக்கு நடுவில் டீ ரெடி ஆனோடனே நான் சைக்கிள் கேப்பில் டீ அடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடுறா. அதை வர மறைக்கிறா, எடுக்கவே விடலை. அதுக்கப்புறம் பிரியாணியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாலாம் பண்ணிவிட்டு சிக்கன் போடுற வேலையை வந்துருச்சு. சிக்கன் எடுத்து போட்டுட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணோம். நல்லா கொஞ்ச நேரம் அந்த மசாலாலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நான் தண்ணி விடுவேன். நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டே தண்ணி விடுவீங்களா, என்ன ஏதுன்றதை சொல்லுங்கள். நான் எப்போவுமே மசாலாவில் கொஞ்சம் நேரம் பண்ணணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எங்கள் வீட்டு சைடில் எல்லாருமே பண்ணுவோம். அக்கா, நான் எல்லாருமே அப்படி தான் பண்ணோம். ஓரளவுக்கு அப்படி போச்சு. சாட்டர்டே நிறைய க்ளீனிங் ஒர்க் போச்சு. பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. குட்டீஸுங்களோடு சேர்ந்து இந்த பூண்டு பட்டாசு வாங்கி வெடிச்சிட்டு இருந்தோம். தீபாவளி வந்துச்சு இல்லையா, இந்த துப்பாக்கி, பூண்டு பட்டாசு இதெல்லாம் வாங்கி வெடித்தோம். நடுவில் தேங்காய் இளநீ வேறு கிடச்சிது. ஒரு இளநியில் தேங்காய் கிடச்சிது, அதை வேறு குட்டீஸுங்களுக்கு வெட்டிட்டு அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நார்மலாக குட்டீஸுங்களுக்கு இப்போல்லாம் ஒன்று ஃபோனு, அப்படி இல்லைன்னா இப்படி நம்ம ஏதாவது செஞ்சோன்னா அதை கரெக்டாக பார்ப்பாங்க இல்லையா, அது மாதிரி பார்த்துட்டு ஒரு ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் என்ன, சிக்கனை செஞ்சுட்டு நடுவில் இந்த பிரியாணியை பார்க்குறதே ஒரு வேலையாக இருந்துச்சு. ஏன்னா சோறு நமக்கு முக்கியம் பார்த்திங்களா. சோறை நல்லா செஞ்சு சாப்பிட்றணும், அதுதான் ஒரு ஃபுல்ஃபில்லே அன்றைக்கி டே. அதுக்கப்புறம் சரி எல்லோரும் குளிக்கலாம். அந்த தென்னை மரத்துலேருந்து வந்த ஓலைலாம் வேறு நிறைய இருந்துச்சு. சரி அதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், சரி அன்றைக்கி நம்ம வெளியே நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா எல்லோரும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது எங்கள் வீட்டுக்கார் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அதுவும் நடக்குது, ஒரு பக்கம் இங்கே பிரியாணிக்கு நடக்குது. சரி, தம் போடுறது எப்படின்னு தெரில. தண்ணி நான் சிக்கனுக்கு ஒரு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் தான் தண்ணி ஆட் பண்ணுவேன். குக்கர்லனா அது கரெக்டாக இருக்குமா. ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க தம் போடுறதுக்குன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படும்னு சொல்லிட்டு.
நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வேறு 2 கிளாஸ் ஊற்றணும். நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் தம் பிரியாணி. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நிறைய தடவை. அதுக்கப்புறம் வெந்நி போடுற வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது வேறு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதுக்கான வேலை நல்லா சூப்பராக நடந்துச்சு. ஏன்னா ஓலை பார்த்திங்களா, காஞ்ச ஓலைன்னொடனே நல்லா ஒரு ஃபயர் வந்துச்சு. சூப்பராக அது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் சிக்கன், எங்கள் அக்கா அதை எடுத்து இதான் நல்லி எலும்பு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. ஒரு பக்கம் சரி எக்கு வந்து ரெடி பண்ணலாம், பாயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரியாணினாலே எக்கு இருக்கணும் கண்டிப்பாக. 3 தான் இருந்துச்சு. சரி 3 போட்டோம். அப்புறம் அரிசி போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அரிசியெல்லாம் போட்டுட்டு பிரியாணி வர ஃபினிஷ் ஆக போகுது, டக் டக்குன்னு எல்லோரும் குளிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். ஃபைனலி பிரியாணி ரெடி ஆக போகுதுன்னு ஒரு ஹாப்பினஸ். எல்லாம் மூடி வச்சாச்சு. அப்புறம் தம் போடுறது எப்படின்னு தெரியல. எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து போட சொல்லி அவங்கள கூப்பிட போனேன். அவங்க வெந்நி இன்ட்ரெஸ்ட்டாக போட்டுட்ருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து பார்க்க சொன்னோம் தண்ணி எப்படி ஊற்றணும் என்னதுன்னு சொல்லிட்டு. ஃபைனலாக பிரியாணி ரெடி ஆகி எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஆகி பிரியாணியை சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது பிரியாணி. நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு. எங்கள் வீட்லேயே வாழை மரம் இருக்குது. ஸோ அதுலேருந்தே நாங்கள் இலையை வந்து எடுத்துக்கிட்டோம். பிரியாணியே அந்த இலையில வச்சு சாப்பிட்றது ஒரு செம்ம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் வேலையும் முடிஞ்சிச்சு. ஈவினிங் வெளியே உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ அந்த க்ளீன் பண்ணும்போது நிறைய நத்தை வந்துச்சு. அதெல்லாம் உட்காந்து எடுத்து வச்சு விளையாடிட்டு இருந்தோம். அது எப்படி வருது போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்துட்டு இருந்தோம். ஆனால் அழகாக இருந்துச்சு பார்க்க. அது சில நேரம் அருவருப்பாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி பார்க்கும்போது ஒரு பிங்க்காக நல்லா சூப்பராக இருந்துச்சு. எங்களுடைய டே அப்படி தான் போச்சு சாட்டர்டே. உங்கள் எல்லாருக்கும் எப்படி போயிருக்குன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய். மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். எனக்கும் ஒரு சப்போர்ட் கொடுங்க. புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.